நெறைய பேர் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் நாங்கள் சுன்னாவை பின்பற்றுறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தலைமைத்துவ விஷயத்துல, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டில நெறைய பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம பின்பற்றது இல்லங்க. இன்றைக்கு எல்லாருமே ஒரு விதத்துல ஒரு விஷயத்துக்கு தலைவராக, பொறுப்பாளராக இருக்கிறோம். சிலர் குடும்பத் தலைவராக இருக்கிறாங்க. சில ஆஃபீஸ்ல மேனேஜராக இருக்கிறாங்க. இது போன்ற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. ஆனா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமைத்துவ பண்பை அவங்க பின்பற்றுறாங்களா என்று கேட்டால், பல நேரங்கள்ல இல்ல என்பதுதான் ஒரு நிதர்சனமான, கசப்பான உண்மையாக இருக்கு. இன்னைக்கு நம்ம சூரத்துல் ஆல இம்ரானுடைய 159வது ஆயத்தும், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தலைமைத்துவ பண்புகள் சம்பந்தமான படிப்பினையும் பார்க்க போறோங்க. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபத்து மின் ஹவ்லிக் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹி இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது நீங்கள் கடுமையாகவும், உள்ளத்தில் கடினமானவராகவும் இருந்திருந்தால், உங்களை விட்டு எப்போ அவங்க விலகி சென்றிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யார்? சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று சாஃப்ட்டாக இல்லாமல், ஒரு கடினமாக சித்தமுடையவராக இருந்திருந்தால், சஹாபாக்கள் எப்பயோ அவரை விட்டு சென்றிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துல. ஆகவே அவங்கள மன்னியுங்க. அவங்க அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க அவங்களுக்காக. அவங்களிடம் ஆலோசனை செய்யுங்கள். மஷ்வரா செய்யுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் முடிவெடுத்து விட்டால், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைங்க. நிச்சயமாக தவக்குல் வைப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று நெறைய விஷயங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்லி காட்டுறான். சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையால வழி நடத்துனாங்க. முக்கியமா இந்த விஷயம் இந்த ஆயத் உஹது போருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதமான தலைமைத்துவ பண்பை காட்டுகிறது. உஹது போர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? உஹது போருக்கு பிறகு சஹாபாக்கள், குறிப்பாக அம்பு எறியக்கூடியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவை மீறினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? "இந்த இடத்திலேயே நீங்க நில்லுங்க. நீங்க ஒருபோதும் இந்த இடத்தை விட்டு இறங்கக்கூடாது" என்று அந்த மலையில ஒரு இடத்த பார்த்து சொன்னாங்க. ஆனா சஹாபாக்கள் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக என்ன செஞ்சாங்க? மலையை விட்டு கீழ இறங்கிட்டாங்க. கனிமத்து பொருட்களை எடுத்துக்கொள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரே ஒரு உத்தரவை மீறினதுனால, தங்கள் இடத்த விட்டு வெளியேறினாங்க. எவ்வளவு விஷயங்கள் நடந்தது. அந்த ஒரு சிறிய தவறுனால முஸ்லிம்களுக்கு பெரிய இழப்பு நடந்தது. 70 சஹாபாக்கள் ஷஹீதாக ஆகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக காயமடைந்தாங்க. இந்த நேரத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்க என்பத நம்ம பார்க்க போறோங்க. நம்மளா இருந்தா எப்படி நடந்திருப்போம்? ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா நடந்திருப்போம். இன்னைக்கு சொல்லணும்னா கோர்ட் மார்ஷல் பண்ணியிருப்பாங்க எல்லாரையும். எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? இன்னைக்கு மிலிட்டரி விஷயங்கள்ல இருந்தா. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், "அல்லாஹ்வின் கருணையால் நீங்க ரொம்ப மென்மையாக நடந்து கொண்டீங்க" அப்படின்னு சொல்றான். நபியுடைய மென்மை என்பது இந்த மென்மையான போக்கு, கனிவான போக்கு என்பது அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு சிறந்த பண்பாக இருக்கு. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸையும் நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களின் பலவீனத்தை புரிந்து கொண்டாங்க. சஹாபாக்கள் தவறுகளை பார்க்கும்போது, அவங்க அதை திருத்தி அவர்களை தர்பியத் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அதை அவர்கள் கையாண்டார்கள். இன்னைக்கு பாருங்க, இன்றைய தலைவர்கள், மேலாளர்கள், அரசியல்வாதிகள் யாராவது ஒருத்தவங்க தவறு செய்தால் உடனே என்ன செய்றாங்க? கோபப்படுறது, அவர்களை பணியை விட்டு நீக்குவது, அவங்க மீது பழி சுமத்துவது, இது எல்லாமே செய்வாங்க இல்லைங்களா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக ஒரு பிழை ஏற்பட்டிருக்க, அதை அவர்களை தர்பியத் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாற்றுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. இது சாதாரண தலைமைத்துவம் அல்ல. இது ஒரு அன்புடைய உச்சம், வெளிப்பாடு என்றே சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கிய விஷயம் மஷூரா செய்வது. இன்னைக்கு நெறைய பேர் இத செய்றதில்ல. அவங்களோட ஆலோசனை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் தவறு விட்ட போதிலும், அஹ்ஸாப் போர்ல என்ன செய்றாங்க? அவங்கள கூப்பிட்டு ஆலோசனை செய்ய சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு பாடம். அந்த சஹாபாக்கள் தவறு செய்திருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஆலோசனையிலிருந்து அவங்கள ஃபியூச்சர்ல நீக்கல. அவர்களை மீண்டும் இணைத்தார்கள். அவர்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தார்கள். இன்னைக்கு பார்க்கலாம், ஒரு மேலாளர் அல்லது ஆசிரியர் யாராவது ஒரு தவறு செஞ்சா, "இனிமே உன் கருத்துக்கே இங்க இடம் இல்ல. நீ வந்துராத" என்று சொல்லுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மாறாக நடந்தார்கள். அவங்களது மனபாரத்தை அகற்றினாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுனாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமைத்துவம். தண்டனையால் அல்ல, மாறாக நம்பிக்கையால் என்ன செஞ்சாங்க? அவர்களை தர்பியத் செய்தார்கள். அவங்க கிட்ட ஆலோசனை செய்தாங்க. இறுதியில அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தாங்க. இன்னைக்கு பல தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. என்ன விமர்சனம் வரும்? என்ன பேசுவாங்க மக்கள் என்று. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சாங்க. நம்பிக்கை வச்சுட்டு முடிவு எடுத்துட்ட பிறகு. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மென்மையான போக்கு என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாதுங்க. அது ஈமானால் வார்த்து எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த குணம். அவங்களுடைய நல்ல பண்பு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, ஒரு தந்தை
கோபம் காட்டாம ஒரு அன்போடு அந்த குழந்தைய அணுகுனா, அந்த குழந்தை காது கொடுத்து கேட்கும். ஒரு ஆசிரியர் மரியாதையோடு மாணவரை திருத்தினார்னா, அந்த மாணவர் என்ன சிறந்த மாணவராக வருவார். ஒரு தலைவர் கருணையோடு ஒரு குழுவை, ஒரு குரூப்ப நடத்தி வந்தார்னா, அந்த குழு அவருக்காக எந்த அளவுக்கு வேணா உழைக்கும். ஸோ கருணை என்பது பலவீனம் கிடையாது. அதுதான் தலைமைத்துவத்தோட முக்கிய வலிமை. நபி ஸல்லல்லாஹு போர்ல காயமடைந்தாலும், அவங்களுடைய இதயங்களை அவங்க காயப்படுத்தல. அவர்களை குறை கூறாமல் மீண்டும் என்ன செஞ்சாங்க? அவங்களோடு இணைந்து கொண்டாங்க. உள்ளத்தால் இணைந்தார்கள். ஸோ தலைமைத்துவம் என்பது அப்பப்ப கத்துறது இல்ல, நம்ப செய்ற மாரி. அது வந்து கேட்பது. கட்டளை கொடுப்பதல்ல. கருணையோடு வழிநடத்துவது. மனிதர்களை மாற்றுவதல்ல. மாறாக உள்ளங்களை உயிர்ப்பிப்பது. ஸோ கருணை என்பது தலைமைத்துவத்தோட முக்கிய வலிமை. ஆனா கடுமையாக நடந்து கொள்வது என்பது நஷ்டத்துடைய தொடக்கம் என்று சொல்லலாம் நம்ப. ஸோ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிய நம்ம இன்னைக்கு மிஸ் பண்றோங்க. பொதுவா நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குடும்ப தலைவர் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறார் தன்னுடைய மனைவியிடம், தன்னுடைய பிள்ளைகளிடம், எப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கடுமையாக நடந்து கொள்றார் என்று பார்க்கலாம். ஒருபோதும் அந்த குடும்பம் வந்து ஒரு சிறந்த குடும்பமா மாறாது பல நேரங்கள்ல. நம்ம கீழ வேலை செய்யக்கூடிய நபர்கள, எம்ப்ளாயீஸ நம்ப எப்படி அணுகணுன்ற தலைமைத்துவத்த பண்பை இந்த ஆல இம்ரானோட இந்த ஆயத்தை கொண்டு நெறையவே நம்ம கற்றுக்கொள்ளணும். குறிப்பாக அரபி தெரிந்து இதை ஒருத்தருங்க படிச்சாங்கன்னா, இந்த ஆயத்துக்களை அதனுடைய டேஸ்ட்டே வேற என்று சொல்லலாம். நெறைய படிப்பினைகள் அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்வார்கள்.